ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் டைம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதுமாரி நாம் இன்றைக்கி தான் பஸ் மினிட் தினசரி கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக வந்திருக்க அசோக் லேலண்ட் 12 வீல் லாரி மோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த மோடு வந்து எப்படி என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அது இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தீங்க எப்போ ப்ரோ மோடு ரிலீஸ், டேட் என்னென்னு கேட்டீங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இருந்தாலும் இன்றைக்கி இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. காலையில் 10 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி. அதனால் இந்த மோடு வந்து பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாஸ்வேர்ட்லாம் எப்படி போட்டு அக்செப்ட் பண்ணணும், பட் இந்த லாரியில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பட் இந்த மோட ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 12 வீலு அசோக் லேலண்ட் லாரி மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக கிட்ட போய் பார்த்துடலாம் வாங்க. ஓவராகவே லுக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது லாரியோட நேம் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிரில்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் ஒரிஜினல் லைட்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி லைட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது உள்ளே இருக்க எல்லா லைட்டுமே ஒரிஜினலாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கவும் ரொம்ப அதிக டிசைன்லாம் இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி லாரி அந்த டயருக்கு இந்த சேர் அடிக்காமல் இருக்க அந்த ரப்பர் எல்லாமே சூப்பராக நீட்டாக ஒரிஜினலாக எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு லாரியோட, அதாவது எம்ஆர் டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஒரு லாரியை அது என்னென்ன டயர்ஸில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நீட்டாக அதே மாதிரி சேமாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சேம் இருக்குது. அது டயரு ப்ளஸ் அந்த டீசல் டேங்க்கு, அது பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா அந்த க்ரில்லு எல்லாமே ரியலாக அந்த பதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி லைட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த வீலோட நடுவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுவுமே அந்த லாரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே சேம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சேனலில். அதேமாதிரி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டோர்லாம் சும்மா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆச்சரியம். இந்துஜா குரூப் அப்படின்றது இந்த கம்பெனியோட இது பாருங்கள். லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஸ்டெப்னி டயரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஐபிஎல் ஆல் இண்டியா பர்மிட் லாரியோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸு அது எல்லாமே நீட்டாக ரியலாக அந்த வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சைடில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸு எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உள்ளே எல்லா அப்டேட்டுமே தெரியும். அந்த கலர் லைட் பிளிங்க் ஆகுது, அந்த டிசைனு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது லாரியோட உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு லாரியோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது. பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு கிளீனர் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அந்த லாரியில் எப்படி இருக்குமோ அது தண்ணி குடிக்கிற ஜக்கு, ஒரு நோட் பேடு, பத்தி குச்சி, பேஸ்ட்டு, தீப்பெட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. அது தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நமக்கு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மேப் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. மொபைலில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு சார்ஜருமே பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து ஒரு ஒயரில் வந்து சார்ஜ் ஏறிட்டே இருக்க மாதிரியும் பக்கத்தில் எல்லாமே அந்த சுவிட்ச் பாக்ஸஸ்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி இந்த மோடு வந்து யாரோட சேனலில் மேக் பண்ணாங்க, யார் சேனலில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு மேக்கர் வந்து நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்க தான். அவங்களோட சேனல் தான் மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்கள். அதுமாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மோடுன்னு சொல்லலாம். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நம்மளோட மோடும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்களால் முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. லாரிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாடிலாம் சும்மா நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டீல் பாடி மாதிரி இருக்குது. கேபின் எல்லாமே நம்ம தமிழ்நாடு மாடல் அசோக் லேலண்ட் கேபின் தான். பாருங்கள், நான் சொன்ன நேம் வந்து எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் அந்த லாரியோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. தெரியும். அதேமாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் சிம்பிள் மாதிரி இந்த இது இருக்கும், ரிஃப்ளெக்டரு. அந்த ரிஃப்ளெக்டரும் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ரிஃப்ளெக்டிங் அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இதெல்லாம் ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீட்டாக இருக்குது எல்லாமே. அடுத்து இதில் என்னென்ன அனிமேஷன் கீலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லோடு இருக்கிற அந்த க்ரில், அந்த கம்பி வந்து மறைஞ்ச மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அந்த இந்த ஒரு முன்னாடி இருக்க ஒரு மாடல் இதுவும் மாத்திரம்னா இப்படி இருக்க மாதிரியும், அதாவது சொல்லப்போனால் அது டெவலப் பண்ண மாதிரி அந்த லைட்டு இந்த பம்பர் மட்டும் ஒரு செட்டாக மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மல் மாடல் பம்பர் ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா வேறு மாடல் இருக்கிற மாதிரியும் பம்பர் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சிருக்கும். அடுத்து செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா சிமெண்ட் மூட்டில் லோடு ஏற்றுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அல்ட்ராட்ரிக் சிமெண்ட் வந்து ஃபுல்லாக அடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே தெரிஞ்சிருக்கும்.
லாரி ஃபுல்லுமே லோடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு தேர்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து படுதா போட்டு லோடு கட்டின மாதிரி கவர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ரு சைடில் இந்த மழை பெஞ்சா இருக்கிற அந்த சட்டரும் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்க ஃபுல் அப்டேட்டுமே. அது இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், இதோட ட்ரைவ் பண்ணுறது எல்லாமே சூப்பரான ஒரு கண்ட்ரோல், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இவங்க சேனல் தான் வரும். பாருங்கள், நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனல் தான் வந்திருக்கும். இன்னும் இவங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க தான் நம்மளோட கேமுக்கு நிறையா மோடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் மறக்காமல் இவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா மோட்ஸ் வந்து நம்ம கேமுக்காக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இந்த சேனல் உள்ளதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோர் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோடு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து அசோக் லேலண்ட் மோடு வந்து மோட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கூகுள் ட்ரைவ் ரெண்டுலேயுமே மோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த தடவை வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் வந்து நம்ம இதுங்களா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஷேர் மோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண தெரியும். நம்ம கூகுள் ட்ரைவில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். மறக்காமல் இவங்க சேனலில் பாஸ்வேர்டு வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா பாஸ்வேர்டு இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் கூகுள் ட்ரைவ் லிங்க்கு நான் டச் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரைவுக்கான லிங்க்கு டச் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நேரடியாக இப்படி வந்துடும். இதில் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் எனிவேன்னு கேட்குதா, டச் பண்ணிங்கன்னா போதும், எல்லா ஃபைலுமே டவுன்லோட் ஆயிரும். இதில் எல்லா ஃபைலுமே இருக்குது. இது உள்ளே நமக்கு தனியாக அனிமேஷன் கீ இருக்குது. எல்லாமே நம்ம செட்டாக டவுன்லோட் பண்ணோம்னா இது இப்படி வந்துடும். அனிமேஷன் கீக்கு எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் பாஸ்வேர்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. அது எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதாவது நான் இஜெட்ஹெச் ஆப் தான் வச்சிருக்கேன். நீங்கள் இஜெட்ஹெச் ஆப் வச்சிருந்தீங்கன்னா இஜெட்ஹெச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இஜெட்ஹெச் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா மேலே தள்ளிட்டே வாங்க. தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசோக் லேலண்ட்னு வரும். ஃபஸ்ட்லேயே வரும் அசோக் லேலண்ட் 12 வீலு லாரி மோட் ஃபைனல் ரேர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை ஒரு தடவை டச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸட் இயல்னா எக்ஸட் டூ அச்சீவ் நேம் 2 தானே கொடுக்கலாம். நான் எக்ஸட் டூ அச்சீவ் நேம் கொடுக்குறேன். அப்படின்னா தான் எனக்கு ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபைலுமே வரும். பாஸ்வேர்டு கேட்கும். மறக்காமல் பாஸ்வேர்டு அவங்களோட சேனலில் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு எக்ஸெப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தனி ஒரு ஃபோல்டராக வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அசோக் லேலண்ட் 12 வீல் லாரி மோடுன்னு சொல்லியிருக்கோம். அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே இது மாதிரி 3 ஃபைல் இருக்கும். அதாவது 12 வீல் லாரி அனிமேஷன் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து மோடு ஃபைல் இருக்கும், டேப்லெட் இருக்கும். உங்களுக்கு எந்த லாரியோட லிவரியோ இல்லை நேம் போர்டோ வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம வந்து இதில் 2 ஃபைல் நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஃபைலு இது ரெண்டுமே நம்ம காப்பி பண்ணி போடணும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபைல் இந்த பக்கம் டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகும். 2 ஃபைல் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டாட் 9 டாட் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் காப்பி கட்டில் 2 கொடுத்துக்கோங்க. நான் காப்பியே கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாட்டம் மேலே டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். டிவைஸ் ஸ்டோரேஜ் டச் பண்ணி உள்ளே போயிட்டு பஸ்ஸுன்னு இருக்கும். கீழே இந்த பஸ்ஸில் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போயிட்டு மோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோட்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போயிட்டு இதில் கீழே பேஸ்ட் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஆல்ரெடி நான் மோட் டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரீப்ளேஸ் கேட்குது. நான் எல்லாத்தையும் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் அந்த மோட் டவுன்லோட் பண்ணுறது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச ரோபோட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏதாவது புரியலனா மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் வச்சு பாருங்கள். ஏன்னா கட்டாயம் புரியும் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இன்னும் நிறைய பேர் எஸ்என்பி கேம்ஸ் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட கோச் வேன் மோட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கும் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருங்க. அதேமாதிரி நான் வந்து இப்போ 4 இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.